அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரி. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினோட வடக்கு மண்டல இளைஞர் அணி 2ஆம் ஆண்டு மாநில மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டுல எப்படியெல்லாம் இளைஞர்களுக்கு செயல் திட்டத்தை வகுத்து கொடுக்கணும், கொள்கையை எப்படி இளைஞர்களிடம் சேர்க்கணும் என்று சொல்லி இளைஞர் அணி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கையை இளைஞர்களுக்கு எப்படி கடத்தணும் என்று அந்த மாநாட்டு வரைமுறையை மிகவும் சிறப்பாக இளைஞரணி மாநாடு நடந்தது. உதயநிதி அவர்களுடைய முன்னெடுப்புல மிகவும் ஏறக்குறைய 2 லட்சம் இளைஞர்களை ஒன்று திரட்டி இந்த மாநாடு நடந்தது. 2 லட்சம் இளைஞர்கள் என்றால் 29 மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் மட்டுமே 2 லட்சத்துக்கு மேற்பட்டோர். இந்த மிகப்பெரிய இயக்கத்துல இளைஞர்கள் மட்டுமே 29 மாவட்டத்துக்குள்ள 2 லட்சம் இளைஞர்கள் என்பது யாராலும் வேறு எந்த இயக்கத்தாலும் கூட்ட முடியாத ஒரு இளைஞர் பட்டாளம். இந்த இயக்கத்துக்கு இளைஞர்கள் பட்டாளம் இந்த மாண்புமிகு உதயநிதி அவர்களின் தலைமை ஏற்று நம்ம திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திராவிட மாடல் முதல்வர் அவர்களின் தலைமை ஏற்று இளைஞர் பட்டாளம் கூட்டமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கொள்கை உறவோடு உறவாக இணைகிறார்கள் என்பதற்கு உதாரணம் தான் இந்த வடக்கு மண்டல மாநாட்டிலேயே இவ்வளவு இளைஞர்கள் நிர்வாகிகள் மட்டும் இருக்காங்க என்பது உதாரணமாக இருக்கிறது. இந்த மாநாட்டுல உதயநிதி என்ன பேசினாரு அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். பாருங்களேன். இன்னைக்கு மாநாடுன்னா பல கட்சிகள்ல ஆயிரக்கணக்கில் கூட இல்ல, 100 கணக்குல இளைஞர்களை திரட்டுறது அவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா நம்முடைய கழகத்துல மட்டும்தான் இளைஞரணி நிர்வாகிகளையே கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல நாம இங்க கூட்டியிருக்கிறோம். இந்தியாவிலேயே வேற எந்த இயக்கமும் செய்யாத சாதனையை நாம செஞ்சு காட்டி இருக்கின்றோம். இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். பொதுவா இளைஞர்கள் அதிகமா கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு. காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டே இருப்பாங்க, யாரும் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு. அவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது. மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. ஆனா உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம், கொள்கை கூட்டம், கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும். ஓகேங்களா? என்ன சொல்லி இருக்காருன்னா 1 கோடி கட்டற்ற கூட்டம், இளைஞர் கூட்டம் இருந்தாலும் யாருக்கும் பயன் இல்லாம தான் போகும். இளைஞர்களால தான் ஒரு கொள்கை உறவுகளால நம்ம நினைக்கிற ஒரு அஜெண்டா, காமன் மினி ப்ரோக்ராம் அஜெண்டாவை நம்மளால இளைஞர்களை கொண்டு செயல்படுத்த முடியும் என்று சொல்லி இளைஞர்களுக்கு ஆலோசனையை வழங்குறாரு. இந்த இளைஞரின் கூட்டம் எப்படி நடந்ததுன்னா 3 மணி நேரத்துக்கு மேல நடந்தது இந்த கூட்டம். வந்த உடனே இளைஞர்கள் கூட்டம் எப்படி தொடங்குது என்றால் தலைவர்களுடைய அண்ணா, பெரியார், கலைஞர் அந்த தலைவர்களுடைய பெருஞ்சுவர் என்று ஒரு காணொளி காட்சி, வீடியோ காட்சி வந்து ஒளிபரப்பப்படுகிறது. அப்படிதான் இந்த கூட்டம் வந்து துவங்குது. அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை முழக்கமாக அந்த தலைவர்கள் இந்த சுவரை வந்து உடைக்கிறதுக்கு பாசிச கும்பல் துடிக்கிறதையும் அதை வந்து நம்ம திராவிட இயக்க பெரியார், அண்ணா, கலைஞர்கள் எப்படி தடுத்து நின்னாங்க என்றும் இளைஞர்களுக்கு அந்த கொள்கையை வந்து காணொளி மூலமாக காட்டுறாங்க. அப்புறம் அந்த மாநாட்டுக்காக உழைத்த தலைவர்களுக்கு இளைஞரணி செயலாளர் அவர்கள் பரிசளிச்சு அவங்களை வந்து உற்சாகப்படுத்தி பாராட்டுறாரு. அப்புறம் பிறகு நம்ம முதல்வர் அவர்கள் வரும்போது இந்த பக்கமும் இளைஞரணிகள், இந்த பக்கமும் 2 பக்கமும் இளைஞரணி பட்டாளர்கள் அமர்ந்து இருக்காங்க. அந்த அமர்ந்து இருக்கும் போது நடுவுல வந்து முதல்வர் வர்றாரு. கரூர் மாவட்ட மாநாட்டுல நடந்தது போலதான் இந்த மாநாட்டிலையும் நடுவுல வந்து அவர் கார் மெதுவா வருது. தலைவர் வந்து கையசைச்சுக்கிட்டே வராரு தொண்டர்களை பார்த்து. அது ஒரு உற்சாகமா தொண்டர்கள் எல்லாம் எழுந்து நின்று அந்த முழக்கம் என்றாங்க தலைவரை பார்த்த உடனே. அப்படி போயிட்டு இது வந்து இந்த காட்சியெல்லாம் லைவ்ல போட்டு பார்த்திருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. இது ஏன் இப்ப இந்த காணொலியில நம்ம சொல்றோம்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு
நாம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் மாநாடு, மாநாடு என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அளவுக்கு தான் மாநாடு, மாவட்ட மாநாடுகள், மாநில மாநாடுகளாலேயே பேசி 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 கொள்கையை மக்களுக்கிட்ட பிரகடனப்படுத்தப்பட்ட இயக்கம். அது எல்லாத்துக்குமே தெரியும். புதுசா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் மாநாடுகள் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இன்னொருத்த பக்கமும் மாநாடு போடுறாங்க இல்லையா, அந்த நடிகர் கூட்டுற மாநாடு அரை மணி நேரத்திலேயே முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம தலைவர் மாநாட்டுல பேசும்போது அந்த இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் எப்படி, நம்ம கொள்கை என்ன, தந்தை பெரியார் எப்படி இந்த பாசிசத்தை எதிர்த்து போராடினாரு என்று சொல்லி, பெரியார் எப்படி பரப்புரை பண்ணாரு, நம்ம எப்படி நம்மளுடைய கொள்கையை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் பரப்புரை பண்ணணும் என்று சொல்லி, அந்த கட்டற்ற இளைஞர் கூட்டமாக இல்லாமல் கட்டுப்பாடு காத்து அமைதியாக நாம் ஒவ்வொரு இளைஞர்களும் தனக்குள்ள ஒரு 10 பேரையாவது வச்சிட்டு இருக்கணும். இளைஞர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட திட்டங்களை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும் என்று சொல்லி ஆலோசனை சொல்றாரு. இளைஞர்களை கட்டுப்பாடோடு இருக்கணும்னு வழி நடத்துறாரு. அதே மாதிரி அந்த மாநாட்டிலையும் எந்த சேரும் உடையில, யாரும் அங்கங்க தொங்கல. இந்த அணில்கள் வவ்வால்கள் போல மரத்து மேலையும் டிரான்ஸ்பார்மர் கம்பம் மேலையும் காம்பவுண்ட் மேலையும் எகிரி குதிச்சுட்டு தொங்கல. காற்றாற்று வெள்ளம் போல ஓடல. இந்த புதுவையில பொதுக்கூட்டம் போட்டப்ப கட்டுப்பாடற்று ஓடனாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் ஓடல. நிதானமா இளைஞர் என்றாலே கட்டுப்படாதவங்க அப்படின்ற பொதுவான ஒரு பார்வை இருக்கு. அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் வந்தாலும் சரி கட்டுப்பட்டு தான் இருக்கணும், கொள்கை ரீதியா தான் செயல்பட முடியும் என்பதற்கு உதாரணம் தான் அந்த பொது புத்தி. இளைஞர்னா இப்படித்தான் இருப்பாங்க என்ற அந்த பொது புத்தியிலிருந்து திமுகவுக்கு வந்துட்டா இளைஞர்களும் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கொள்கை கூட்டமாக இருப்பார்கள் என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த இளைஞர் அணி மாநாடு. ஏறக்குறைய 2 லட்சம் பேருக்கு மேல இளைஞர்கள் திரண்டாங்க. அதுல எல்லா இளைஞர்களுக்கும் நாற்காலி போடப்பட்டிருந்தது. நாற்காலியில எல்லாரும் அமர்ந்து ரொம்ப அழகா எந்த ஒரு சேர் உடைக்காம, வாட்டர் பாட்டில் உடையாம, அந்த நாற்காலி மேலேயே ஸ்நாக்ஸ் பை ஒரு இடத்துல, அதை நம்ம சேலம் மாவட்டத்துல இருந்து, சேலம் மாவட்ட மாநில மாநாட்டுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஸ்நாக்ஸ் பை அந்த சேர் மேலேயே வச்சுட்டாங்க. ஸ்நாக்ஸ், வாட்டர் கேனு இதெல்லாம் வச்சுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கலாம். யாரும் இளைஞர்களாக இருந்தாலும் டயர்டு இல்லாம இருக்கலாம் ஒண்ணு, அதனால கொடுத்துட்டாங்க. அப்புறம் பாக்ஸா பிரிச்சு எந்தெந்த மாவட்டம் எங்க அமரணும் என்று அந்த வழிகாட்டுதலோட உட்கார வச்சுட்டாங்க. இந்த மாநாட்டை வழி நடத்துறதுக்கு அவங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு வழிகாட்டு வழிமுறை குழு ஒண்ணு போட்டு அவங்க வரவங்க எல்லாம் எந்த இடத்துல எங்க உட்காரணும் என்னன்னு ரொம்ப அழகா அந்த நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் பண்ணி, மாநாடு எத்தனை லட்சம் பேர் சேர்ந்தாலும் சரி, அத்தனை லட்சம் பேரை கட்டற்ற கூட்டமாக இல்லாமல் முறையாக வழி நடத்தி கூட்டிட்டு போகக்கூடிய அந்த ஆளுமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு என்று இந்த மாநாடு இன்னைக்கு காட்டியிருக்காங்க. நம்ம இதை சொல்லும் போதே அந்த நடிகரோட மாநாட்டை திராவிட முன்னேற்ற கழக மாநாடு மாதிரி இந்தியாவிலேயே வேற எந்த கட்சியாலும் நடத்த முடியாது. அது ஒண்ணு. நடிகர் மற்ற இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வாய்ந்த கட்சிகளால கூட திமுக மாநாடு மாதிரி நடத்த முடியாது. அப்படி இருக்கும்போது உடனே சொல்லுவாங்க, நம்ம தற்கொலை கூட்டங்கள் சொல்லுவாங்க, ஆமா உங்களுக்கு அனுபவம் இருக்கு, இது புது கட்சி தானே, அனுபவம் இல்லை, அதனால அந்த மாதிரி நடத்துறாங்க என்று சொல்லி இந்த தற்கொலை கூட்டங்கள் சொல்லலாம். ஒரு கட்சி கூட்டம் நடத்துவதற்கே அனுபவம் தேவைப்படும் போது அப்போ பயிற்சி வேணும். அனுபவம் தேவை, பயிற்சி வேணும். பயிற்சி இருந்தா தான் கட்சி கூட்டமே நடத்த முடியும். அப்படின்னும் போது நீங்க முதல்வராக வர்றதுக்கு அப்போ எவ்வளவு அனுபவம் தேவை, இததான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். எடுத்தோன்னா முதல்வர் அப்படின்றத நம்ம உதயநிதி இளந்தலைவர் சொல்ற மாதிரி தான், கட்டற்ற கூட்டம் கோடிக்கணக்கில் இருந்தாலும் அதுக்கு யாருக்கு பயன் இல்லாம தான் போகும் என்பது போலதான் அந்த நடிகர் பின்னாடி வர கூட்டமும் நடிகருக்கும் பயன் இல்லை, அந்த தற்கொலைகளுக்கும் பயன் இல்லாம போயிட்டு இருக்கு. ஒண்ணு. இப்ப இவங்க சொன்னாங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள
உங்க கட்சி உங்களுக்கு பழக்கம், அதனால உங்களால நடத்த முடியுதுன்னு சொல்லிட்டு தற்குறிகள் அடிமைகள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போதே மாநாடுனா எப்படி நடத்தணும்னு ஒரு அஜெண்டாவோட நடத்தினாங்க. ஆரம்பத்துல போட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மாநாடுலாம் கூட பாருங்க, அது எப்படி அது ஒரு கொள்கை ரீதியாக இருக்கும். தந்தை பெரியார் நடத்தினது வந்துட்டு பெண் உரிமை மாநாடு நடத்துறாங்க, அப்புறம் சமூக நீதி மாநாடு நடத்தினாங்க, அப்புறம் சாதி ஒழிப்பு மாநாடு. இப்படிதான் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு தலைப்பு. எப்பயுமே பெரியார்கிட்ட பாடம் கத்துக்கிட்டு வந்தவர் தானே அண்ணா. அப்போ பெரியார்கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்டு வந்து அண்ணா வந்து அதே மாதிரி பெரியார் பாணியிலே அண்ணாவும் மாநாடு கூட்டங்கள் நடத்தினாரு. இப்போ பெரியாரால எப்படி நடத்த முடிஞ்சது? அவரு ஆரம்ப கட்டத்துல அவர் சுயமரியாதை இயக்கம் 1925 தொடங்கினாரு. அவரால் எப்படி இவ்வளவு இதா நடத்த முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காரணம் வந்து கொள்கை. பெரியாருக்கு ஒரு கொள்கை இருந்தது, அண்ணாவுக்கு ஒரு கொள்கை இருந்தது, கலைஞருக்கு ஒரு கொள்கை இருந்தது. எப்போ இந்த கொள்கையாளர்கள்லாம் சேர்ந்து அவங்களால மட்டும்தான் இந்த சாதி ஒழிப்பு, சமூக நீதி மாநாடு, மாநில உரிமை மீட்பு மாநாடு, இப்படி ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்கேற்றார் போல மாநாடுகளை கட்டமைப்பது. பெரியார்லாம் வந்துட்டு இந்த சாதி ஒழிப்புல தாழ்த்தப்பட்டவர்களை சமைக்க சொல்லி அவங்களையே வந்து பரிமாற சொல்லி எல்லா சாதிக்காரங்களையும் சாப்பிட வச்சாரு. அதுவும் மாட்டுக்கறி பிரியாணி போட்டு எல்லா சாதிக்காரங்களையும் சாப்பிட வச்சாரு. அப்ப ஒரு கொள்கைன்னு இருக்கிறதுனால தானே அந்த மாதிரி எல்லாம் செயல்பட முடியுது. அதுதான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் ஒரு கொள்கை இருக்குது, அதனால இந்த மாதிரி செயல்படுறாங்க. அதே இந்த இருக்கிற நடிகருக்கு வந்து பெரியாரே எடுத்துக்கிட்டாரு, அம்பேத்கரே எடுத்துக்கிட்டாரு, காமராஜரே எடுத்துக்கிட்டாரு, அஞ்சலி அம்மா, இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் தலைவர்களோட கொள்கையை ஃபாலோ பண்ணாங்களானாக்க அவங்க படமா மட்டும் வச்சுக்கிட்டாங்க, ஒரு அடையாள சின்னமா மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அவங்க கொள்கையை ஃபாலோ பண்ணாதனாலதான், கொள்கைய ஃபாலோ பண்ணல ஒண்ணு, அவங்க கொள்கைய பத்தி பேசக்கூட இல்லை இன்னும் மேடையில. அவங்க கொள்கைய ஃபாலோ பண்ணாதான் அவங்க கூட்டங்கள்ல அந்த கொள்கையை பிரதிபலிக்கும். கொள்கையை ஃபாலோ பண்ணாத பட்சத்துல கூட்டங்கள்ல மாநாடுகள்ல கொள்கை பிரதிபலிக்காது என்பதற்கு உதாரணம் தான் இந்த நடிகம் போடுற மாநாட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் போடுற மாநாட்டுக்கும் மற்ற கட்சிகள் போடுற மாநாட்டுக்கும். இப்ப பிஜேபி மாநாடு எல்லாம் எடுத்துக்கிட்டாக்கா அவங்க கொள்கையை பிரதிபலிக்கிற மாதிரி முருகன் இருப்பாரு, அந்த ராமன், இந்த மாதிரி இவங்களுடைய அந்த கடவுளுடைய அடையாளங்கள் சின்னங்களை வச்சு அவங்க வந்து மாநாடு நடத்துவாங்க. இப்ப நம்ம வந்து சமூக நீதி தலைவர்களை வச்சு நம்ம மாநாடு நடத்துறோம். இப்போ விஜய்க்கு வந்துட்டு கொள்கை தலைவர் அறிவிச்சாரு, ஆனா அவங்க கொள்கையை ஃபாலோ பண்ணல, அதை செயல்படுத்த முன் வரல. அதனாலதான் அந்த கட்சியில இவ்வளோ சிக்கல் இருக்குது. இன்னும் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகுது, இன்னும் அந்த கட்சிக்கு வந்து ஒரு வடிவம் வரல. திமுகவுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஈஸியா ஆரம்பிச்ச உடனே ஒரு காமன் ப்ரோக்ராம் செட் பண்ணி சட்ட விதிமுறைகள் உருவாக்கி ஆரம்பிச்ச உடனே 6 மாத காலத்துல அந்த கட்சிக்கு வந்து ஒரு உருவம் வந்துருச்சு, கட்டமைப்பு வந்துருச்சு. ஆனா இந்த கட்சிக்கு இன்னும் வரல. ஏன்னு கேட்டா இந்த தலைவர்களுக்கு கொள்கை இருந்தது, இந்த தலைவருக்கு கொள்கை இல்லை. இந்த தலைவர்களுக்கு மக்களை எப்படியாவது இங்க இருக்கிற மக்களை இப்படி உயர்த்தணும் என்ற எண்ணம் இருந்தது. இந்த தலைவருக்கு மக்கள் மீது கொஞ்சம் கூட அந்த அன்பு இல்லை, அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் என்ற எண்ணம் இல்லை. அவர் எடுத்தோன்னா போய் அவருடைய ஆசை முதல்வர் ஆகணுங்கிறது, அதனால அவர் இங்க வந்திருக்காரு. அதான் இதுதான் இந்த நடிகன் போடுற மாநாட்டுக்கும் எங்க திராவிட முன்னேற்ற கழகம். இதுல மிக முக்கியமான விஷயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட 2ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணன் ஏவா வேலு, அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலுவாக இருந்தாலும் சரி, முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினர் ராசாண்ணன் மற்றும் பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் ஐயா, அவங்களாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட 5ஆம் தலைமுறையான இன்னும் 50 ஆண்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீரியத்தோட வழிநடத்தும் எங்கள் 5ஆம் தலைமுறைய இவர்தான் என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க. பிரகடனப்படுத்தினது சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போல, இவர் எந்த விதத்துல கட்சிக்காக உழைக்கிறாரு, இளைஞரணியை மேம்படுத்துவதற்காக உழைச்சாரு,
அந்த முரசொலி பாசறை பக்கத்தின் மூலமாக கொள்கையை சேர்த்தது, என் உயிரினும் மேலான உடன்பிறப்பு என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுசும் பேச்சு போட்டி நடத்தி இளம் தலைவர் 200 பேச்சாளர்களை தேர்வு செய்தது, இளைஞர் அணி பாசறை பயிற்சி கூட்டம் நடத்தி தொகுதி வாரியாக நடத்தி இளைஞர்களை கொள்கைப்படுத்துவது, முத்தமிழறிஞர் பதிப்பாகும். இந்த மாதிரி ஒரு இளம் தலைவர் இவ்வளோ கொள்கை பற்றோடு இருப்பது எங்க இயக்கத்துக்கு மேலும் வலு சேர்க்குது என்று 5ஆம் கட்ட தலைமுறையாக உதயநிதி, இளம் தலைவர் உதயநிதியை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களையும் ஆதரவையும் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய கமெண்ட் என்ன? இந்த திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டுக்கும் நடிகரோட அந்த கூட்டங்களுக்கும் மாநாட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், நீங்க என்ன உணர்ந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.